வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது பாகவத புராணக் கதைகள் பகுதி 5. சென்ற பகுதியில் பரீட்சித்து மகாராஜா சுக மகரிஷியிடம் மனிதன் என்ன செய்ய வேண்டும், எதனை கேட்க வேண்டும், எதனை நினைக்க வேண்டும், எதனை உபாசிக்க வேண்டும், எதனை பற்றி பேச வேண்டும் என்றெல்லாம் அதை எனக்கு சொல்ல வேண்டும் என்றெல்லாம் கேட்டாரல்லவா. அதற்கு சுகமுனிவரும் ஒப்புக்கொண்டார். பரீட்சித்து மன்னன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு சுகர் மகரிஷி மகிழ்ச்சி அடைந்தார். அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் முறையாக பதில் தரத் தொடங்கினார். அரசே, உன்னுடைய கேள்வி மிகவும் சிறப்பானது. உலக மக்களுக்கு வழிகாட்டி நன்மைகளை தரக்கூடியது. ஆத்ம ஞானிகளுக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியது. முன்னொரு காலத்தில் கட்வாங்கன் எனும் அரசன் இருந்தான். அவன் தேவர்கள் மூலம் தன் ஆயுள் என்னும் ஒரு முகூர்த்த காலமே இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டான். தன் மரணத்தை தெரிந்து கொண்ட அவன் உடனே மகாவிஷ்ணுவை தியானித்து வைகுண்டம் சென்றான். ஆனால் பரீட்சித்து மன்னா, உனக்கோ மரணம் ஏற்பட இன்னும் 7 நாட்கள் உள்ளன. ஆகவே பரலோகத்தில் சுகத்தை தரக்கூடிய காரியத்தை நீ செய்தாக வேண்டும். மரணம் சமீபத்தில் இருக்கிறதே என்று பயம் கொள்ளக்கூடாது. பயம்தான் மனிதனுக்கு சத்ரு. பயத்தை வென்றவன்தான் பகவானுடன் லயித்து இன்பத்தை பெற முடியும். உற்றார் உறவினரிடம் கொண்ட பந்தத்தை வைராக்கியத்தால் நாசம் செய்ய வேண்டும். இந்த பந்தங்கள்தான் பகவானை நெருங்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றன. எப்போதும் பிரணவத்தை நினைத்து கொண்டே மனத்தை அடக்க வேண்டும். மரணம் நெருங்கி வருவதை உணர்ந்து கொண்டவன் பிரணவத்தை ஜெபித்து கொண்டே பகவானுடைய சொரூபத்தை மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். சுகர் மகரிஷி சொன்ன வார்த்தைகளை இங்கு பரீட்சித்து மகாராஜா மட்டுமல்ல, அன்பர்களாகிய நாமும் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். இந்த கலியுகத்து மக்கள் மரணத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறார்கள். கிடைத்த மனித பிறவியை சரியான விஷயத்திற்கு பயன்படுத்தாமல் மனம் போன போக்கில் வாழ்க்கையை நடத்தி மரணம் என்கிற படுகுழியை நோக்கி விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அற்ப சுகங்களுக்காக வாழ்நாள் முழுவதையும் விரயமாக்கிவிட்டு கிடைத்தற்கு அரிய இந்த மனித பிறவியை இழந்தவர்களாய் அவல நிலையில் அவர்கள் உள்ளார்கள். இதனை மாற்றிக்கொள்ளாத வரையில் மரணத்தை தடுக்க அவர்களால் முடியாது. அச்சத்தை அகற்றவும் இயலாது. முதலில் பந்தங்களை நீக்கி மனதை பகவானிடம் பதிய வைக்க வேண்டும். மரணம் இன்றே வந்தாலும் சரி, அல்லது 100 ஆண்டுகள் கழித்து வந்தாலும் சரி, பரம்பொருளை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அதுவே உண்மையான வாழ்வு. அதுவே விவேகம். அதுவே நிரந்தரமான அமைதிக்கு உபாயம். சரி, சுகர் மகரிஷி தொடர்கிறார். இந்த பிரபஞ்சமானது விராட் புருஷனுடைய சுரூபத்தில் காணப்படுகின்றது. அந்த பகவத் சொரூபம் மிக மிக பெரியது. அவருக்கு வைராஜன் என்பது பெயர். இங்கு வைராஜன், விராட் புருஷன் இவையெல்லாம் பகவானை குறிக்கும் பெயர்கள்தான். அந்த விராட் புருஷனுக்கு பாதாளம் பாதமாக உள்ளது. ரசாதலம் புறங்கால்களாக உள்ளன. தலாதலம் கணைக்கால்களாக இருக்கின்றன. சுதலம் முழங்கால்கள். விதலம் அதலம் ஆகிய 2ம் தொடைகளாக உள்ளது. பூதலம் ஜகனமாக இருக்கிறது. ஆகாயம் நாபியாக இருக்கிறது. சொர்க்கம் மார்புமாக இருக்கிறது. மகாலோகம் கழுத்து. ஜனலோகம் முகம். தபோலோகம் நெற்றி. சத்தியலோகம் தலை. இந்திரன் முதலான தேவர்கள் கைகள். திசைகளே காதுகள். சப்தமே சுரோத்ரேந்தியம். அஸ்வினி தேவர்களே விராட் புருஷனின் மூக்குகள். வாசனையே கிராணேந்திரியம். அக்னியாய் சூரியனே கண்கள். இரவும் பகலும் 2 இமைகள். வருணன் முகவாய்க்கட்டை. ரஜஸ்களே அவருடைய நாக்கு.
உலகில் உள்ள எல்லா பொருட்களுமே அப்பெருமானுடைய அவயங்கள். அவர் தாம் ஒருவராக இருந்து எல்லாவற்றையும் தம்முடைய வித்தியாசக்தியால் அனுபவித்து, ஆனால் அதில் சம்பந்தப்படாதவராகவும் ஆனந்த சொரூபியாகவும் விளங்குகின்றார். பரந்தாமனாகிய பரம்பொருளை எப்போதும் தியானம் செய்ய வேண்டும். அந்த ஸ்ரீமன் நாராயணன் எல்லோருடைய சித்தங்களிலும் இருக்கின்றார். நாசமே அற்றவர். அவருக்கு நாசமே கிடையாது. அவரை வணங்கினால் எல்லா சுகமும் கிடைக்கப்பெறும். அவர் 4 திருக்கைகளை உடையவர். தாமரை மலர், சக்கரம், சங்கம், கதை இவற்றை ஏந்தியவர். மலர் போன்ற கைகளை உடையவர். பொன்னிறமுள்ள ஆடையை தரிப்பவர். கிரீட குண்டலம் போன்ற அணிகலன்களை அணிந்தவர். அவர் மார்பில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். கௌஸ்தபம் என்கிற மணியை அவர் அணிந்திருக்கிறார். மார்பில் வனமாலை, அரைஞான், மோதிரம், வளை போன்றவற்றை அணிந்த தேகமுடையவர். புன்சிரிப்பு, சுருண்ட கேசம். இதுவே பகவானின் முழுமையான உருவம். பகவானை பூரண ரூபத்துடன் உபாசிக்கலாம், அல்லது காலிலிருந்து தலை வரை தனித்தனியாக தியானித்து படிப்படியாக முன்னேறலாம். சகல ஆசைகளையும் ஒழித்து இந்த சரீரத்தை விட வேண்டும் என்று நினைப்பவர்கள் புண்ணிய சேத்திரத்தில் உத்தராயணம் போன்ற காலங்களில் உட்கார்ந்து பிராணாயாமம் செய்து சுவாசத்தை அடக்க வேண்டும். மனதால் பிராணனையும் இந்திரியங்களையும் அடக்கி இருக்க வேண்டும். மனதை நிர்மலமாகிய புத்தியாய் செய்து அந்த புத்தியை ஜீவனிடத்தில் சேர்க்க வேண்டும். அந்த சுத்தமாகிய ஆத்மாவை பரம்பிரம்மத்திடம் லயிக்கச் செய்து சாந்தியடைந்து உடலை துறக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் சுகர் மகரிஷி கூறுகின்றார். தங்கமானது மண்ணில் இருக்கிறது. அதை வெட்டி எடுப்பவர்கள் அதில் படிந்துள்ள மண்ணை அகற்றி புடம் போட்டு தங்கத்தை பிரித்து எடுக்கிறார்கள். அதேபோல் இந்த ஆத்மாவானது தங்கத்தை போல் ஜொலிக்கக்கூடியது. உலக பந்தங்கள், ஆசைகள் போன்ற மண்ணால் இது மூடப்பட்டுள்ளது. அதனால் அந்த தங்கம் உங்களிடம் இருப்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். ஆசைகள்தான் திரைகளாக உங்கள் சுயரூபத்தை மறைத்து கொண்டிருக்கின்றன. உங்களை பற்றிய உண்மையை நீங்கள் அறியாத காரணத்தால் தான் மரணத்தைக் கண்டு அச்சம் கொள்கிறீர்கள். நோய் துன்பங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி மன உளைச்சலை உண்டாக்கி கொள்கிறீர்கள். ஆகவே யோகத்தால் எல்லா பந்தங்களையும் உதறித்தள்ள வேண்டும். அந்த உயர் மார்க்கத்தை தான் இந்த அத்தியாயத்தில் சுகர் மகரிஷியாகிய நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்கிறார். கற்கண்டு மலையாக இருக்கிறார் பகவான். அந்த கற்கண்டின் சுவையை புறக்கணித்துவிட்டு மண்ணை தின்பது அறிவுடைமை ஆகுமா? அதேபோல் பகவானிடம் கொடுக்க வேண்டிய மனதை அற்ப விஷயங்களில் செலுத்தி உங்களுக்கு நீங்களே துன்பத்தை வரவழைத்து கொள்ளலாமா? சுகர் மகரிஷியின் இந்த போதனைகள் இத்தகைய உயரிய சிந்தனையை தூண்டுவதாக இருக்கின்றது. ஸ்ரீமத் பாகவதத்தை படித்து கொண்டிருக்கும் நாம் அதனை நம் வாழ்க்கையில் பயன்படும்படி செயலளவில் செய்து கொண்டே போக வேண்டும். இந்த உலகத்தின் துன்பங்களுக்கு காரணமான ஆணிவேரை, ஆசை எனும் ஆரிவேரை வெட்டி எறிய வேண்டும். பணம் நம் துன்பத்தை போக்காது. பட்டம் பதவி துன்பங்களை நீக்க பயன்படாது. உற்றார் உறவினர்களால் துன்பங்களை நீக்க முடியாது. அவர்களால் பந்தங்கள் இன்னும் அதிகமாகத்தான் ஆகும். கவலைப்படுவதால் எதையும் சாதிக்க முடியாது. அழும்பு புலம்புவதாலும் பயனில்லை. வீரர்களைப் போல் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். பாதாதி கேச வழிபாட்டினை சுகர் மகரிஷி கூறி தியானம் செய்து படிப்படியாக முன்னேறுங்கள் என்று நமக்கு கூறியிருக்கின்றார். தியானம் ஒன்றுதான் நம் துன்பம் எனும் சங்கிலியை உடைக்கும் வல்லமை படைத்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் என்பது இரும்பினால் ஆன சுவர்களையும் கூட ஊடுருவிச் செல்லக்கூடியது. அந்த சத்திய வழிதான் தியானம்.
பரம்பொருளை எவர் ஒருவர் தியானம் செய்கிறாரோ அவரே உண்மையான வாழ்வை இந்த மண்ணுலகில் நடத்துகின்றார் என்பது பொருள். வீணாக வாழ்க்கையை மரண தருவாயில் நம் சொத்துக்களை பற்றியும் உற்றார் உறவினர்களை பற்றியும் நினைத்து புலம்புவோமானால் அடுத்து வரும் பிறவியும் அந்த சூழ்நிலையிலேயேதான் அமையும். அற்ப ஆசைகளை மனதில் வைத்துக்கொண்டு உயிரை விடுபவர்கள் அந்த ஆசைகளை துய்ப்பதற்காகவே திரும்ப மறுஜென்மம் எடுக்கிறார்கள். ஆசைகள் உள்ளவரை இந்த பிறவி, அதாவது பிறப்பு இறப்பு என்பது தொடரும். அதனால்தான் ஆசை எனும் ஆணி வேரை அகற்ற வேண்டும் என்று ஞானிகளும் தீர்க்கதரிசிகளும் வலியுறுத்துகின்றார்கள். ஸ்ரீமத் பாகவதத்தின் சாரமும் இதனையேதான் போதிக்கின்றது. மரணம் வந்தாலும் கவலை இல்லை, வேறு எது நடந்தாலும் அதனை துணிவுடன் எதிர்கொள்கிறோம். அந்த சமயத்தில் பகவானை மனதில் நினைத்து கொண்டால் போதும். அவனோடு நம் ஆத்மாவை இணைத்து கொள்வதே பேரானந்தம். 7 நாட்களில் மரணத்தை சந்திக்க இருக்கும் பரீட்சித்து மன்னனுக்கு சுகர் மகரிஷி இதைத்தான் உபதேசமாக கூறுகின்றார். இது நமக்கும் பொருந்தும். மரண தருவாயில் செய்வதை காட்டிலும் இப்போதே இறைவனை அபியாசிக்கும் அந்த பயிற்சியை மேற்கொள்வது மிகவும் பயனை தரக்கூடியது. மரணம் வரும்போது வரட்டும். தியானம், பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளை இப்பொழுதே தொடங்க இருக்கலாம். எதையும் வருமுன் காப்பதுதான் விவேகம். வெள்ளம் வருமுன்னே அணை கட்டுவதுதான் புத்திசாலித்தனம். நம் புத்தியையும் சித்தத்தையும் பகவானிடம் செலுத்துவோம். அற்ப உடலை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்றைக்கு இருந்தாலும் உடல் அழிந்தே தீரும். ஆனால் ஆத்மா எக்காலத்திலும் அழிவதில்லை. சுகர் மகரிஷி இந்த பகுதியில் கூறிய வாசகங்களை எல்லாம் நாம் நினைவில் நிறுத்தி பகவானை வணங்கத் தொடங்குவோம். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.